அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுடைய விஷயத்தில் இவங்க எப்படி விளையாடக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தையில் இவங்க புரிஞ்சுக்கிறலாம். நுஞ்சி இஞ்சின்னாங்க. நுஞ்சி அப்படிங்கிறது நம்ம போன்ற ஆள்கள் சொன்ன வாசகம் அல்ல, அது இறைவன் தன்னுடைய வேதத்தில் சொன்ன வாசகம். ஒரு எழுத்தை சொன்னால் 10 நன்மை உண்டு என்கின்ற தரத்தில் இருக்குது. அதை இவங்க எப்படி கையாளுறாங்க? மளிகை கடை ஜாமானா ஆக்கிட்டாங்க. இஞ்சி சுக்கு இந்த நிலைக்கு குர்ஆனை வச்சிருக்காங்க. இது நம்ம சொல்லலை, அவங்களே சொன்னது தான். நுஞ்சி இஞ்சின்னாங்க. அப்போ குர்ஆனை எந்த லெவலுக்கு அவங்க வச்சுருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. அடுத்ததாக நுஞ்சி அப்படிங்கிறது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்கன்னாங்க. அந்த அறிஞர்கள் யார் அப்படிங்கிறத போன அமர்வில் கேட்டோம். இது வரைக்கும் சொன்னாங்களா? மற்றதுக்கு தான் தூங்கிட்டோம் அப்படின்னாங்க. இப்போ இவங்களுக்கு நான் அறிஞர்கள் யாருன்னு கேட்டோமே, அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நுஞ்சி என்பது தவறாக எழுதப்பட்டுள்ளது. அப்படி சொன்ன அறிஞர்கள் யார் தாங்கன்னு கேட்டோமா இல்லையா? ஏன் தரல பதில்? இல்லையா? அழுது தூங்கிட்டீங்களா உங்கள் பாஷையில்? அடுத்து பாருங்கள், இரட்டடிப்பு சென்ற விஷயம். இப்னு குதைபா விஷயத்தில் நாங்கள் வாசிக்கத்தானே செஞ்சோம். பாருங்கள், இரட்டடிப்பு ஏன் செய்தீர்கள் என்று அதில் குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை நான் படித்து காமிச்சேன். இது இப்படி எழுதுவது இலக்கணவாதிகளுடைய ஒரு வழிமுறை என்றால் அதில் தவறே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு. இதை படிச்சுங்களா நீங்கள் போட்டு காமிக்க முடியுமா? நான் அப்படி தான் படித்தேன். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் படித்தேன், நான் படித்து காமிச்சேன், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கல்ல. இப்படி நீங்கள் வாசிச்சிங்களா? இப்போ போட்டு காமிக்க தெரியுமா? நான் எல்லா புகழும் அல்லாஹ்விற்குன்னு சொன்னேன், குர்ஆனில் எந்த பிழையும் இல்லை என்று அவங்க எழுதினதை போட்டுட்டு அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார்ல, அதையும் நான் படித்து காமிச்சேன் என்பது உங்கள் நிலையாக இருந்தால் நீங்கள் இப்போ எனக்கு போட்டு காமிங்க. நான் எல்லாத்தையும் படித்தேன்னு இப்போ போய் சொன்னீங்களே அரங்கத்துக்கு. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? ஏன் உங்களுக்கு தோதுவானதை படித்து போட்டு மற்றதெல்லாம் ஏன் விட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் நான் எதையும் விடலைன்னு நீங்கள் இப்போ இதை விட்டீங்கன்னு இப்போ நான் சுட்டி காட்டுறேன். இல்லை நான் விடலைன்னு அடுத்த இதில் நீங்கள் போட்டு காமிங்க. நான் இதையும் தான் சொன்னேன் அப்படின்னு இப்போ போட்டு காமிக்கணும். இல்லைன்னா பொய் சொல்லிக்கணும் தான் அர்த்தமாகும். நீங்கள் இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டா வாதமே தேவையில்லையே. ஏன் குர்ஆன் எழுத்துப்பிழை இல்லை என்று சொல்லி முடித்தல்லவா அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார் இப்னு குதைபா. வாதமே தேவையில்லை, முடிஞ்சு போச்சே. இதை நீங்கள் வாசிக்கவே இல்லை. ஏன் இரட்டடிப்பு செய்தீர்கள் என்று கேட்டால் அதுக்கு அவன் பதில் சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இருந்துச்சுல, ஏன் அதை விட்டுட்டீங்க? அப்போ படிக்கும்போதே நீங்கள் தூங்குனீங்களா? நான் கேட்குறேன். படிக்கும்போதே தூங்கினாதான் அது விடுபட்டிருக்கும். ஆனால் நீங்கள் தூங்கினாலும் வீடியோ தூங்கியிருக்காது, அது இருக்குதா இல்லைங்கிறத காமிச்சிடும். அதனால் நீங்கள் காமிங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, இது ஏன் போட்டு காமிச்சோன்னு சொன்னால் நிலைப்பாடில் என்ன இருக்கான்னு நாங்கள் 1000 பேசுவோம். நிலைப்பாடில் இருக்கிறது தான் எல்லாம் கையெழுத்து போட்டது தான் நாங்கள்ல. ஏன் நம்ம சுட்டி காட்டணும்? அந்த விவாத ஒப்பந்தத்தில் அவர் சொல்கிறது நாங்கள் எந்த தலைப்பிலும் பேசுவோங்க அப்படிங்கிறாரு. அவங்க மனநிலை என்ன அப்படிங்கிறத இந்த அரங்கத்துக்கு எடுத்து காட்டுறது தான். எப்படி கையெழுத்து போட நிலைப்பாடு என்னங்கிறது அங்கே சொன்னீங்கல்ல, எதை வேண்டுமானாலும் அங்கே சொல்லுவோம்டு. உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத அரங்கத்துக்கு தெளிவுபடுத்த தான் அதை நாங்கள் போட்டு காமிச்சோம். நிலைப்பாடெல்லாம் பேசுகிறோங்க. அடுத்த சப்ஜெக்டு நீங்கள் யார், உங்கள் மனநிலை என்ன என்பது தான். அடுத்ததாக நீங்கள் ஆபாசம் எழுதியிருக்க அப்படிங்கிறீங்களே, பொதுவாக நீங்கள் இடையில 2 வரி 3 வரி மட்டும் பாசிக்கூடாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாட்சி காமிச்சிங்கல்ல, அது ரத்தில் இருக்குது அப்படின்ட்டு அதை நீங்கள் அந்த பாட ஆரம்பத்துலேருந்து படித்து காமிச்சு இது என்னங்கிறது நீங்கள் சொல்லணும். சும்மா 2 வரியை படித்து நீங்கள் சொன்னாக்கா இது எதற்கு சொல்லப்பட்டது ஆரம்பத்தில் நீங்கள் வாங்க, இந்த அரங்கத்தை படித்து காமிங்க. அப்போ தான் நீங்கள் சொல்ல உண்மைங்க இவங்க வழங்குவாங்க. சும்மா இடையில 2 வரி படிச்சுட்டா போதுமா? இது என்ன ஆபாசங்கள்? ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் படித்து வந்தால் எதற்கு சொல்லப்பட்டங்கிறது தெரியும். சரி, ஏன்னா அந்த முன்னாலே ஏன் தெரியுமா நான் வாசிக்க சொல்கிறேன், அதிலேயே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டதில் எந்த சுபாம் இல்லைன்னு ஸல்லல்லாஹு சொன்ன அது இதெல்லாம் வருகிறது. அப்போ அதையெல்லாம் படிச்சுக்கிட்டு வந்தால் இங்கே ஏன் சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டதுங்கிறது தெரியும். அதையெல்லாம் சொல்லாமல் இடையில மட்டும் சொன்னீங்க. அப்படி பார்த்தாக்கா நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க, ஒரு ஆள் நோயாளியாக இருந்தால் பன்றி இரத்தத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிறீங்க, ஒரு நோயாளியாக இருந்தால் பன்றியினுடைய இதயத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிறீங்க. ஏன் அல்லாஹு தாலா லஹுமுல் ஹின்சின்னு தான் சொல்கிறான். அப்போ ஹதீஸ் பின்பற்ற மாட்டியாலா நீங்கள்? ஹதீஸில் பொதுவாக வருகிறத புகாரிலாம் அன் பை அல் ஹின்சீரி, ஹின்சீரை விற்பதை கூடாது. அப்போ மொத்தமாக எல்லாத்துலேயும் நஜீஸ் தான் அர்த்தம். நீங்கள் அதுக்கு மாற்றமாக பன்றியினுடைய தோல் சுத்தமாதுங்கிறீங்க. இதுவல்லங்க ஆபாசம். இப்போ இது குர்ஆனுக்கு முரண்படுதா இல்லையா? குர்ஆனோடு விளையாடுவதா இல்லையா? குர்ஆனுக்கு எதிராக போர் தொடுப்பதா இல்லையா? குர்ஆன் சொல்லுதில்ல
எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் மூலமாக, எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுங்கள். வஅன்ஸல்னா ஸிக்ர, நபி அவர்களே உங்களுக்கு நான் குர்ஆன் இறக்கி வைத்தேன், நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. அப்போ லஹமுல் ஹின்ஸீர் இருந்தாலும் உண்மை விளக்கம் என்ன, நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, புகாரில் இருக்குதுல்ல, அப்புறம் என்ன நீங்கள் லஹமுன்னு தான் வந்திருக்குது, அது அல்லாஹ் அர்த்தத்தோடு தான் சொல்லி. இப்போ நபியை விட்டாச்சு, அல்லாஹ் அர்த்தத்தோடு தான் சொல்லியிருக்கிறான். அதெல்லாம் அது அல்லாஹ் நபி அவர்கள் விளக்குவார்கள் என்பதையும் அல்லாஹ் அர்த்தத்தோடு தானே சொன்னால், அதையும் விட்டுட்டீங்க. அப்போ ஒரு ஆள் நோயாளியார், நான் பன்றி இரத்தத்தை சேர்த்துக்க, பன்றி இதயத்தை வச்சுக்க, பன்றி தோல் சுத்தமாகும், இது எல்லாம் அவசியம் இல்லையா? அப்போ நீங்கள் சொன்னதை 6 பேரும் படித்து காமிக்கணும். அதுதான், இந்த 2 வரையும் மட்டும் படிக்கக்கூடாது. நீங்கள் முத்தாலா பண்ணலான்னு சொன்னால் போய் அதை ஆரம்பத்தில் படித்து காமிச்சு நாளைக்கு வந்து சொல்லணும். அதுதான் முறை. இல்லைங்க நாங்கள் ஒரு 2 பேர் தான் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை முழுமையாக வாசிப்போமே அப்படின்ட்டாக்க நீங்கள் அடுத்த முறை எங்கே வாச்சிருங்க, நாங்கள் உங்களுக்கு உடனே பதில் சொல்லுவோம். இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு குத்தைபா அவங்கள பற்றி சியர் ஆலாமுன் நுபலால ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சியர் ஆலாமுன் நுபலாவை முழிச்சு படிங்க, வருஷை பற்றியும் செய்தி வரும். வருஷம் யாருன்னு கேட்டிங்கல்ல, அந்த வருஷம் யார் அப்படின்னு சொல்லி சியர் ஆலாமுன் நுபலாவை முழிச்சு படிங்க, தூங்கிட்டு படிக்காதீங்க, முழிச்சுக்கிட்டு படிங்க. யார் என்கிற பதில் இருக்குது. தூக்கத்தில் விளங்கலைன்னு சொன்னால் மறுபடியும் கேளுங்க, நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். ஒன்று. அடுத்து இன்னொன்று, இவங்க மார்க் போடுறாங்களாம். லாக்கின்னுக்கு வந்து 10 மார்க்கு அதில் குர்ஆனில் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கு என்ன செய்கிறாங்களாம், மார்க் போடுறாங்களாம். நாங்களும் மார்க் போடுறோம், ஏன்னா நாங்களும் ஆசிரியர் தானே, எங்களுக்கும் மார்க் போட தெரியும். லாக்கின்னவுக்கு வந்து நோட்டில் உங்கள் தர்ஜமாவில் எழுதிக்கேன்னு சொல்கிறீங்க. மக்களுக்கு இங்கே எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி லாக்கின்ன இதனால் தவறு அப்படின்னு விளக்குங்க. அதை விளக்கலைன்னு சொன்னால் 20 மார்க்கு கட்டு. அடுத்து லன்னதுவா கேட்டிருக்கேன், அதை எதனால் தவறுன்னு சொல்லி இங்கே அரங்கத்துக்கு விளக்குங்க. இல்லைன்னா 20 மார்க்கு கட்டு. மொத்தம் எத்தனை ஆச்சு? 40 மார்க்கு போச்சு. அடுத்து லீ தத்துலுவன் கேட்டிருக்கேன், அரங்கத்தில் விளக்குங்க எதனால் தவறு அப்படின்னு சொல்லி. விளக்கலன்னு வைங்க, 20 மார்க்கு கட்டு, 60 போச்சு. அப்புறம் லியபுலுவன் கேட்டிருக்கேன், அதுக்கும் விளக்கலை, விளக்கணும். விளக்கலைன்னு சொன்னால் 20 மார்க் கட்டு, 80 போச்சு. நபுலுவா கேட்டிருக்கேன், எதனால் தப்பு அப்படின்னு சொல்லி விளக்குங்கன்னு சொல்கிறேன், அதையும் விளக்கலை. இப்போ விளக்கணும். விளக்கலைன்னு சொன்னால் அதுக்கும் 20 மார்க் கட்டு, 100 போச்சு. முட்டை தான். நீங்கள் என்ன 10 மார்க் போடுறது? நீங்கள் முட்டையில் இருக்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். லாக்கு குர்ஆனுடைய தெளிவாக பின்னாடி போட்டிருக்கோம். தலைப்பு என்னன்னு சொல்லி, புனித குர்ஆனில் எழுத்து பிழைகளா. எவ்வளோ முக்கியமான தலைப்புங்க. சஹாபாக்கள் மேலே அபாண்டமான பழி சுமத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த தலைப்புக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், உங்களை வம்படி எழுத்து கூப்பிட்டுருக்கோம். 2 வருஷம் போராட்டங்க, சும்மா கிடையாது. 2 வருஷம் போராட்டம். 2010 போராடி இப்போ உட்கார வச்சிருக்கு. உங்களை நேருக்கு நேராக உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு கேள்விகளை கண்ணுக்கு முன்னாடி உங்கள் நேருக்கு நேராக உட்காந்துக்கிட்டு நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாமல் நாங்கள் வந்து ஃபிக்ஹ் கிதாபுக்கு போவோம், அதை பற்றி அதில் உள்ள அசிங்கத்தை பற்றி பேசுவோம். தனி தலைப்பு போடுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். ஒப்பந்தத்தில் இல்லை. உங்களுக்கு கொடுத்த அத்தனை கடிதங்கள்லையும் பாருங்க, குர்ஆன் எழுத்து பிழை விஷயம், அதை முதல்ல வாதிச்சு முடிப்போம். நமக்கு மத்தியில் 1000 கருத்துக்கள் வித்தியாசம் இருக்கலாம். எவ்வளவு கருத்துக்கள் மாறுபாடு இருந்தாலும் அதை தனியாக பேசுவோம். தெளிவாக சொல்லியிருக்கிறோமே, எழுத்து பிழைகள் விஷயமாக வாதிப்போம். அதுக்குன்னு தெளிவாக கூப்பிட்டுருக்கோம். அதுக்குன்னு வந்து உட்கார்ந்துக்கிட்டு பதில் இல்லை என்கிற காரணத்தினால ஃபிக்ஹுக்கு தாவுறாங்க. ஏன்னா இது ஏதாச்சும் ஒன்றுக்கு ஒழுங்காக பதில் சொல்லிட்டு ஃபிக்ஹுக்கு தாவிருக்கலாம். இப்போ ஒன்றுக்கு கூட பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் என்னங்க விளங்குறீங்க? ஒன்றுக்கும் பதில் இல்லை. அநியாயமாக சஹாபாக்கள் மேலே அபாண்டமாக பழி சுமத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய மௌனம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நல்ல முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். குர்ஆனில் வந்து அதே போல் அர்ரசூலான்னு வருதுங்க. பட்டியல் நம்மளும் கூட்டணும்ல. அர்ரசூலான்னு வருது குர்ஆனில். அலிஃப் நீட்டிச்சு எழுதியிருப்பாங்க. அதே போல் அஸ்ஸபீல அலிஃப் கடைசியில் நீட்டிச்சு எழுதியிருப்பாங்க. இதில் உள்ள அலிஃபு வந்து பிழை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அர்ரசூலையும் அலிஃபு பிழைன்னு இருக்கிறாரு. அஸ்ஸபீலாவில் உள்ள அலிஃபும், அஸ்ஸபீலாவில் உள்ள அந்த சபீல், அதில் அலிஃப் ஒரு அலிஃபு, அந்த அலிஃபும் பிழைன்னு இருக்கிறார். அதுவும் எதனால் பிழை? நீங்கள் வந்து அதை நிரூபிக்கலைன்னு சொன்னால் 0